மனுஷனுக்கு நேருகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை வரல. ஒரு கஷ்டம் வருது, அது முதல் காரியம் என்ன? ஏதோ ஒரு மனுஷனுக்கு வந்திருக்கு, அவன் விசுவாசித்து ஜெயிச்சிருக்கான்னா நானும் ஜெயிக்கலாம். அப்படித்தானே? உங்களுக்கு சுகம் தேவைப்படுகிறது வச்சுங்க. சுகம் வேதத்துல எத்தனை பேர் தேவைப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய உண்மைத்தன்மையை நம்பி போனவனும் சுகமாயிருக்கான். அப்போ உங்களுக்கு நேரிடுகிற எந்த சோதனையும் கஷ்டமும் உலகத்துல என்ன மாதிரி யாரும் கஷ்டப்பட்டதில்ல அப்படின்னு சொல்லாதீங்க. என் கஷ்டத்துல நீங்க எல்லாம் விடிய விடி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரத்த கண்ணீரே வரும். இதே போல சோதனை உலகத்துல யாரே ஒரு ஆள் ஏற்கனவே அனுபவிச்சுட்டாங்க. அனுபவிச்சு விசுவாசத்தை வெளியே வந்திருக்காங்கன்னா நீங்களும் வரலாம். அப்புறம் சொல்லுகிறார், தேவன் உண்மையிலவரா இருக்க. எதுல உண்மையிலவராக? திராணிக்கு மேல சோதிக்கப்பட இடம் கொடுக்க மாட்டார். அவர் சோதிக்கிறார்னு சொல்லலங்க, பிசாசு சோதிக்கிறான். உங்க திராணிக்கு உங்களால் தாங்கிக் கொள்ள முடியல ஆண்டவரே, முடியல ஆண்டவரேனா அவர் உதவிக்காரன் நீட்டிடுவார். சில மக்கள் கஷ்டப்பட்டாங்க இல்லையா? கஸ்தர் இறங்கினார், உடன்படிக்கை உண்மையில் உள்ள இருந்து இறங்கினார். என்ன செஞ்சான்? ஒண்ணு செய்யல, முடியலப்பான்னு பெருமூச்சு விட்டான். அவன் பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அதான் அவர் உண்மையுள்ளவர். இவன் உண்மையா இருந்தானா? இவன் அங்கே போய் அந்நிய தெய்வங்களை கும்பிட்டான். இவன் உண்மை இல்லாத இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவரா இருந்து பெரிய அற்புதங்கள் செய்து வெளியே கொண்டு வந்தார்.